அடுத்ததாக 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை அவர் நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையை வைத்து நாம் துதிக்க போகிறோம். Now we are going to praise another thing from the Psalm 34 verse 4, saying that He delivered me from all my fears. இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களில் அநேக விதமான பயங்கள் காணப்படுகின்றன. Even today in the heart of many they have a different kind of fear. உங்களுக்கு தெரியுமே வேத புத்தகத்திலே பயந்தவர்களை பற்றி. You know, in the word of God, the people who fear. ஆதாம் தான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even Adam, as he was naked, he was much fearful. மோசே தான் ரகசியமாய் செய்த காரியம் வெளிப்பட்டபடியினால் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And what it was done by Moses secretly, when it was revealed openly, he was fearful. கிதியோனோடு கூட யுத்தத்துக்கு போன வீரர்கள் போகிற வழியிலே பயந்தார்கள். Even all the soldiers who went along with the Gideon, on the way itself they were fearful. சீஷர்கள் யூதர்கள் நிமித்தம் பயந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இருந்தார்கள். Even the disciples, they were fearing the Jews and found in the closed chamber of the house. அந்த ஒரு தாலந்தை வாங்கினவன் பயந்து அதை புதைத்து விட்டான். Even the man who got the one talent, with the fear he buried it. அப்போஸ்தலருடைய காலத்திலும் கூட புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. Even in the time of the apostles, they had all kinds of struggles and fear in the inner heart. உன்னுடைய இருதயத்திற்குள் ஒரு பயம் உன்னை அடிக்கடி தாக்கிக் கொண்டிருக்கிறது. Even in your life, some kind of fear is seem to be dominating you. இந்த காரியத்தை திட்டவட்டமாக சொல்லும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு 3-4 முறை என்னை உணர்த்தினார். And the Lord God has inspired me 3 or 4 times to tell these. ஆகையினால் இங்கே யாராலும் அப்படிப்பட்ட பயத்தினால் தாக்கப்பட்டவர்கள் இருந்தால் இந்த வசனத்தை வாசித்து துதிக்கும் போது அந்த பயம் நீங்குகிறது. If anybody dominated with the fear, when you praise God, those fear will flee away. ஒரு அந்த வசனத்தை வாசிப்போம். Once again, 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalm 34 verse 4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சொல்லுங்கள், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னும் உரத்த சத்தமாய் சொல்லுவோம், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னும் உரத்த சத்தமாய் சொல்லுவோம், என்னுடைய கர்த்தரை துதிப்போமாக. Let's praise Him. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதே அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு அகன்று போகிறது. Now itself all the spirit of fear is fleeing away. அடிக்கடி உன்னை தாக்குகிற அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு இப்பொழுதே புறப்பட்டு போகிறது. Even the spirit frequently attacking is fleeing now. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி அவர் ரட்சித்தார் என்ற அந்த வசனத்தை விசுவாசித்து ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise God, saying that He delivered me from all fear. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நீ ஆண்டவரை துதிப்பதன் மூலமாக அந்த பயத்தினின்று விடுதலையாகி கர்த்தர் உனக்குள்ளே விசுவாசத்தின் ஆவியும் தைரியத்தின் ஆவியும் தருகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களை
உங்களுடைய பயத்திலிருந்து விடுவித்த கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். ஒரு வித்தியாசமான சத்தத்தில் துதியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். You must know the truth definitely. நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் இந்த உலகத்திலே மனுஷரோடு பேசுகிற வார்த்தைகள் பரலோகம் வரைக்கும் போகாது. And whatever the word we utter with a man, that will never even reach heaven. ஆனால் நம்முடைய ஜெப சத்தமும் நம்முடைய துதியின் சத்தமும் பரலோகம் வரைக்கும் போகும். But the voice of prayer, the voice of praising, it will even reaching the heaven. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.